பல்லவன பார்க்க நம்ம நிலா வந்து ஸ்பாட்டுக்கே வராங்க. வர்றத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிறாரு நம்ம சோழன். அவரு நினைக்கிறாரு, நம்மளுக்காக தான் வந்திருக்காங்க. கண்டிப்பா நம்ம எவ்வளோ பேசி பார்த்தோம். அப்பலாம் அவங்க சாரி கேட்காம, இப்ப வந்து வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு. வீட்ல எல்லாருமே பார்த்துட்டு வந்து நம்ம நிலாட்ட வந்து நல்லா பேச ஆரம்பிச்சுறாங்க. அப்ப பல்லவன் சொல்றாப்ல, "நீங்க இல்லாம அண்ணி ரொம்ப கஷ்டமா போச்சு. இந்த வீடு வீடாவே இல்ல. இத காட்டிலும் ரொம்ப மோசமா போச்சு." அப்படின்னு சொல்லும்போது, "ஏன்டா உனக்கு அடிக்கடி காய்ச்சல் அந்த மாரி வருது? சின்ன குழந்தையா நீ?" அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. நீங்க இல்ல அப்படின்ற ஒரு வார்த்தை எனக்கு இருந்துச்சு மனசுல." அப்படின்ற மாரி சொல்றாப்ல நம்ம பல்லவன். நம்ம சோழன் வந்து என்ன பண்றாப்லன்னு பார்த்தீங்கன்னா, "நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து பல்லவன பார்த்துட்டு அவங்க போகும்போது, "நீங்க என்னைய மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாரு. ஆனா அவங்க எதுவுமே சொல்லாம ஆட்டோல ஏறி போயிறாங்க. போனவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, நைட்டு திரும்பவும் அதே இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நான் வந்து இப்ப இனிமேல் இந்த வீட்ல தங்குற மாரி எனக்கு ஒரு பிளான் இருக்கு" அப்படின்ட்டு எல்லார்ட்டயுமே அவங்க சொல்லிர்றாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன் வந்து நம்ம நிலாட்ட வந்து, நீ வீட்ல வந்து தங்குறதா இருந்தா, நான் வீட்ட விட்டு வெளில போயிறேன். இது ப்ராமிஸ்" அப்படின்னு சொல்றாப்ல. அவங்க சொல்றத நம்பிட்டு நம்ம நிலாவும் வீட்டுக்கு வந்துர்றாங்க. வந்ததுக்கு முன்னாடி அவங்க அடுத்தடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, "எப்ப நீங்க வீட்ட விட்டு கிளம்புவீங்க? எப்ப வீட்ட விட்டு கிளம்புவீங்க?" அப்படின்ற மாரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கு சோழன் வந்து, "பொறுங்க, நான் எல்லா திங்ஸும் எடுத்துட்டு போயிறேன். இந்த வீட்ல நான் இருந்தாலும் ஒண்ணு, இல்லாட்டினாலும் ஒண்ணு. ஏன்னா இந்த வீட்ல யாருமே என்ட்ட எதுவுமே பேசுறதில்ல. நானா அப்படியே பேசினாலும் என்னை திட்ட தான் செய்வாங்க." அப்படின்ற மாரிலாம் சொல்லி பார்க்குறாப்ல. அதே நேரத்தில வந்து என்ன சொல்றாப்லன்னா, "உங்களுக்காக இந்த வீட்ல பார்த்து, பார்த்து உங்களுக்கு பாத்ரூம்லாம் கட்டி குடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்க மட்டும் தான் யூஸ் பண்ண போறீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப கன்வின்ஸ்லாம் பண்ணியிருக்காரு நம்ம சோழன். அதே நேரத்தில அவர் மனசுக்குள்ள என்ன என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிலா வந்து கண்டிப்பா வந்து நம்மளுக்காக தான் வந்திருக்கு அப்படின்னு அவர் நெனைக்கிறாரு. ஆனா நிலா வந்து பல்லவனுக்காக தான் மெயினா வந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில வந்து அவங்க அண்ணன் சேரனுக்காகவும் வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து போக போக தான் நம்ம சோழன் புரிஞ்சுக்கிற முடியிற மாரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம சேனல பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வந்து ஹைப்பர வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க.